அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ருவாண்டாலேருந்து 18th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் இங்கே வச்சு தான் நடந்திருந்து. அப்போவும் இங்கே தான் வந்திருந்தோம். என் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். இன்னைக்கு சண்டே நல்ல டிராஃபிக்கும் அவ்வளோவா இல்லை. இது கேப்லர் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லுவாங்க இந்த இடத்தோட பேர். இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் குக்கிங்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. காலையிலே கொடிலாம் ஏற்றிட்டாங்க. ருவாண்டா ஃப்ளாகும் இந்தியா ஃப்ளாகுமே ஒற்றுமையாக பறந்துகிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மிஸ்டர் மிருது பவன்தாஸ், ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெட் வந்திருந்தாங்க. அவங்களையும் வார்ம் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மொத்த இந்தியன்ஸ் ருவாண்டாவில் இருக்கிறது. எல்லாம் பிரிஞ்சு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தால் தான் எல்லாருமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா ஸ்டேட்டில் உள்ள பாரம்பரிய நடனங்கள்லாம் ஆடி அசத்திட்டாங்க. Many cultures, many traditions, one beautiful nation. Let unity always be our strength. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வெஜிடபிள் தான். பிரியாணின்னு நினச்சி வந்தோம், ஆனால் பிரியாணி இல்லை, வெஜிடபிள் தான் போட்டாங்க. நான் இருந்தது, தால் இருந்தது, வெஜிடபிள், அதுக்கப்புறம் குலாப் ஜாமு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் போட்டு அசத்திட்டாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரஃபேல்லாம் வச்சாங்க. குலுக்கல் முறையில் நிறைய ப்ரைஸஸ்லாம் விழுந்தது. அதில் ஒருத்தருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் விழுந்தது. அசால்ட்டாக அடிச்சுட்டு போனார். காலையில் வந்தது 11 மணி, வீட்டுக்கு கிளம்பும்போது 7 மணி. நேரம் போனதே தெரில. எல்லாரையும் பார்த்து பேசினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே, இண்டிபெண்டன்ஸ் டே vlog முடிஞ்சது. இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க மக்களே. அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.